என் கூட நீங்கள் அட்டாமி ஜேர்னியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் நான் பண்ணுறேன். எல்லாரையும் இப்படி தான் நான் பில்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் கடவுள் கிடையாது. ஆல்ரைட். ஸோ இப்படி நான் ஒரு 10 பேரை பில்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். உங்கள் வீட்டு செலவில் தான் இந்த ஜேர்னியை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. அட்டாமியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 375 ரிங்கெட்க்கு நீங்கள் வந்து 10 வீட்டு பொருட்கள் அண்ட் ஒரு 50,000 பாயிண்ட்ஸில் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட்டாக நீங்கள் செலவு பண்ணி இந்த 10 வீட்டு பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம், விச் இஸ் கோயிங் டு லாஸ்ட் யூ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த இயர். அடுத்த 6 மாதத்துக்கு இப்போ நீங்கள் இந்த வீட்டு செலவு வாங்குறது எனிவே நீங்கள் வெளியே மாதத்துக்கு 50 வெள்ளி செலவு பண்ணால் கூட 300 வெள்ளி நீங்கள் செலவு பண்ண தான் போகிறீங்க. ஸோ இங்கே நீங்கள் செலவு பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸோட நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அண்ட் நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆல்ரைட். ஸோ பொருட்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் அட்டாமியை பற்றி லேர்ன் பண்ணுறீங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பொருட்கள் பயன்படுத்திக்கிட்டே உங்கள் பிஸ்னஸ்க்கு உங்கள் நேரத்தையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆல்ரைட். உங்கள் வீட்டு செலவு மாற்றினது மூலியமா அந்த டிசிஷனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதோட சேர்த்து யூ ஆர் லேர்னிங் அபவுட் அட்டாமி. ஸோ இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் 2 பேரை கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா அட்டாமியில் உங்களோட இன்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்க குரூப் ஓபன் பண்ணணும். உங்க குரூப் அப்படின்றது லெஃப்ட் குரூப், ரைட் குரூப். இப்போ இந்த வரிசையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சைட் இருக்கு, விச் இஸ் த லெஃப்ட் சைட். அட்டாமில ஆட்டோமேட்டிக்கா யூஸ்வலி முதல் லெஃப்ட் தான் பில்ட் ஆகும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க ரைட் சைட் அவங்க நெட்வொர்க்கை வளர்த்து கொண்டு போவாங்க அப்படின்னு. அட்டாமியும் வந்து பாருங்க சாமி மாதிரி எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காவே 2 நெட்வொர்க்கும் பிரிச்சு கொடுக்குற மாதிரி சிஸ்டம்லயே இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா யாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. யாரோடய ஒரு ஆளோட எஃபர்ட்ல மற்றவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்க, விச் இஸ் நாட் ஃபேர் ஆன் திஸ் பிளானட் எர்த் ஆர் எனிவேர், ரைட்? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதமோ இல்லை பொருட்கள் பயன்படுத்தின 10 நாளில் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் 2 பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணுறதுல லாஸே இல்லைன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லெஃப்ட்டுக்கு ஒரு ஆள், உங்கள் ரைட்டுக்கு ஒரு ஆள் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. ஸோ இவரும் அதே தான் செய்ய போகிறாரு, ரைட்? அப்போ இவரும் அதை செய்யும்போது இங்கே ஒரு ஆள், இவருக்கு ஒரு ஆள். யூசி இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக க்ரோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் உங்கள் இவ்வளோ பேரை நான் இங்கே ஒன்றா கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு கீழே இங்கே 1 2 3 4 பேர் வந்திருக்கிறாங்க. இட் இஸ் நாட் மேஜிக். ஓகே, ஐ புட் த எஃபர்ட் அண்ட் தே ஆல்சோ டிசைடட் டு ஜாயின். நம்ம எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணுறதுனால தான் இப்போ ஒன்றா வந்திருக்கிறோம். அப்போ அதே மாதிரி இவங்களுக்குலாம் நம்ம நெட்வொர்க் க்ரோ பண்ணணும்ல. ஸோ எல்லாருமே எனிவே நெட்வொர்க் க்ரோ பண்ணுறதுக்கு இப்படி தான் செய்யணும். இவ்வளோதான் எல்லாருமே செய்யணும். ஆக்சுவலி எல்லாருமே இவ்வளோண்டு செஞ்சுட்டா போதும். எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இமேஜின் பண்ணி பாருங்க. அது அப்படியே போகுது அப்படின்னா ஜஸ்ட் கீப் இமேஜினிங். ஸோ அப்போ தானே எல்லாருமே இன்கம் பார்க்க முடியும். எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் ஜாயின் பண்ணிட்டு இதையும் செஞ்சுட்டா போதும். ஸோ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆக்ஷனை, இந்த 2 ஆக்ஷனை மட்டும் செஞ்சால் போதும். நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிட்டே தான் போகுமே தவிர இங்கே லாஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனிவே நீங்கள் பொருட்கள் வாங்கிட்டீங்க, உங்கள் பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு, நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. இந்த பாயிண்ட்ஸ் நோ எக்ஸ்பயர் டேட். ஸோ லைஃப் லாங் இந்த பாயிண்ட்ஸ் உங்க கூட அட்டாமில பயணிக்க போகுது. ஸோ நீங்க அடுத்தடுத்த மாசம் இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஜெனரேட் பண்ணும்போது, ஏன்னா எல்லாருமே எப்ப ஆரம்பிப்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது, ரைட்? ஸோ லெட்ஸ் சே இவர் அப்புறமா தான் ஆரம்பிக்கிறாரு, இவர் அப்புறமா தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்கே ஒன்று, இவருக்கு ஒன்று, இவருக்கு ஒன்று. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இந்த 10 பேர் எப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, எப்போ அந்த முதல் மாதம் பர்ச்சேஸ் பண்ணி எப்ப எல்லாருமே அந்த கட்டம் பாஸ் ஆகுறீங்களோ அப்பதான் அந்த ஹோல் மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும், ரைட்? இப்ப இப்படி எல்லாருமே இப்படி இருந்தாதான் நானும் இறங்கி உங்களுக்கு அடுத்த நெட்வொர்க் க்ரோ பண்றதுக்கான அடுத்த 10 பேரையும் நான் ஆட் பண்ண முடியும். அப்ப அவங்களும் செய்வாங்க அந்த வேலையை. அப்ப உங்களோட நெட்வொர்க்கை இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளவு பெருசுக்கு ஆயிரும் அப்படின்னு, ரைட்? லெட்ஸ் சே நீங்க வந்து ஆரம்பிக்கவே இல்லை ஆனா நடுவுல வந்து இவ்வளோ க்ரோத் நடந்துருச்சு. இவங்க காசு சம்பாதிக்கிறாங்க, இவங்க செய்யறாங்க, நீங்க ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா உங்க அக்கௌண்ட் 6 மாசத்திலேயே எக்ஸ்பயர்ட் ஆகி நீங்க இல்லாம போயிருவீங்க. என்னோட நெட்வொர்க் இன்க்ளூட் பண்ணி இந்த கிரே கலர்ல நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பயர்ட் ஆன அக்கௌண்ட்ஸ். ஸோ இவ்வளோ பேரை நான் ஆக்சுவலி இந்த நெட்வொர்க்கில் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் அவ்வளோ பேரும் ஸ்டே பண்ணலை. பிகாஸ் எல்லாருமே ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், ஓகே சைன் அப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சைன் அப் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஆனால் அக்கௌண்ட் வந்து எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு. ஜாயின் பண்ணது 12ஆம் தேதி 12ஆம் மாதம். அவங்க வந்து பொருட்கள் வாங்கினதும் அதே வருஷம்தான். ஆனால் நான் நினைக்கிறேன் 1 வருஷம் அதுக்கப்புறம் பொருட்களே வாங்கலை போல இருக்கு.
ஸோ அதோட அவர் தெரியாத மாதிரி இருந்துட்டாரு. அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிருச்சு. அட்டாமியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணாலே அக்கௌண்ட் ஒரு வருஷத்துக்கு ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அதை கூட பண்ணலை அப்படின்னா அதுதான் பிரச்சனை. அவர் பாருங்க 10,000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் இருந்திருக்கிறாரு. ஆக்சுவலி அவருக்கு கீழே நம்ம. ஸோ இதுதான் ஆஃப்டர் ஆல் ஒரு 100 வெள்ளிக்கு வீட்டு செலவு கடையை மாற்றுறது மூலியமா இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணாமல் வச்சுக்க முடியும் அப்படின்னா ஒய் நாட். ஆனால் மற்றவங்களுக்கு நோ டிஃப்ரென்ஸ் எனிவே. அது மற்றவங்களுக்குலாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ உங்கள் எக்ஸிஸ்டன்ஸ் நீங்கள் எனிவே இந்த உலகத்தில் பண்ணுற செலவை வெளியே பண்ணாமல் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அறவே பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கல அப்படின்னா நீங்கள் இதுலேயும் ஒரு வாய்ப்பை நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்னு தான் அர்த்தம். என்ன நடக்குது? நீங்கள் எல்லாருமே இப்படி 50,000 பாயிண்ட்ஸில் இப்போ எல்லாருமே பிங்க் ஆயிட்டீங்க. பிகாஸ் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒரு ஆள் கொண்டு வந்துட்டீங்க. alright. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குரூப் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே இவங்க எல்லாரும் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் லேட்டாக தான் ஆக்டிவேட் ஆகுறீங்க, ரைட்? ஸோ யூ ஹேவ் டு ஜாயின் அண்ட் இமீடியட்லி ஆக்டிவேட் யோர் அக்கௌண்ட்லாம் வித் யோர் ஓன் வீட்டு செலவு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுறீங்கன்னா இவங்களும் இந்த 2 பேர் இங்கே கொண்டு வருவாங்க. அந்த மைண்ட் செட்டில் அவங்கள வர வைக்கலன்னா நீங்கள் இப்போ என்னத்துக்கு சேர்த்தீங்க? ஏன்னா இது உங்கள் பிஸ்னஸ் ஆச்சே, குறைகணும். அப்புறம் வாழ்நாள் முழுக்க ரோடோட போய் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்களா? இல்லைல்ல. அப்போ ஜாயின் பண்ணும்போது மேக் ஷுவர் இவங்களுக்கும் இவங்க வீட்டில் 2 பேர் இருப்பாங்க பல்லு விளக்குறாங்கல்ல, எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லுங்க. இது ஒரு என்ன சொல்லுவாங்க, குடும்பமாக அவங்க குடும்பம் 10 பேராக சேர்ந்துட்டாலே போதும். இந்த பேர் வீட்டில் உள்ளவங்க கொண்டு வந்தாலே அங்கே 100 பேர் வந்துட்டீங்க. இதுதான் மேஜிக், ஹியூமன் மேஜிக். ஸோ எனிவே எல்லாருமே 2 பேர் கொண்டு வரல அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே, ரைட்? ஸோ நம்ம வந்து எனிவே இப்போ இவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட குரூப். லெட் மீ ஷோ யூ அவரோட லெஃப்ட். ஸோ இவருக்கு நம்ம பார்ப்போம். இவரோட லெஃப்ட் குரூப் இங்கே இருக்கு, இது உங்க சைட்டு. ஸோ இவரோட ரைட் குரூப் இங்கே இருக்கு, ஓகேவா? ஸோ லெஃப்ட் ரைட். லெஃப்டில் 1 2 3 4 5 6 7 8, ரைட்டில் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போவே பாருங்க 8 8 16 பேர் இருக்கிறாங்க. நான் முதல் சொன்ன அந்த 50,000 பாயிண்ட்ஸ் இவங்க எல்லாருமே அந்த வீட்டு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா நீங்களும் வாங்கியிருக்கீங்க, ரைட்? ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட்ஸ் நடக்கும்போது நீங்கள் பாருங்க, உங்களுக்கு 50,000 பாயிண்ட்ஸ் இருந்து, ரைட்? உங்களுக்கு 50,000 பாயிண்ட்ஸ் இருந்து உங்க கீழே, அதாவது இந்த லெஃப்ட் இந்த ரைட், லெஃப்ட் ரைட், இந்த 2 குரூப்ல எப்பெல்லாம் 3 லட்சம், நான் ஏன் எப்பெல்லாம்னு சொல்றேன்னா ஒரு மாசத்துல 26 வாட்டி நம்ம இதை அச்சீவ் பண்ண முடியும். பிகாஸ் சண்டேஸ் தவிர 26 நாள் இந்த பாயிண்ட்ஸை நம்ம வளர்த்தோம் அப்படின்னா 26 நாளும் நமக்கு வருமானம் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இங்கே நீங்க பாருங்க, 16 பேர் சேர்ந்து உங்களோட சேர்ந்து வீட்டு செலவை இப்படி பண்ணதுல உங்களுக்கு 3 லட்சம் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி கூடயே வந்துருச்சு. ஏன்னா 6 பேர் செலவு பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து 50,000 நல்லா செலவு பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்க, பாயிண்ட்ஸா 1 2 3 4 5 6. ஸோ இங்கே எல்லாருமே வந்து 50,000 பாயிண்ட்ஸ் உங்களை மாதிரியே அவங்களும் வளர்த்துருக்குறாங்களே. அப்போ 6 பேர் பண்ணாலே உங்களுக்கு இங்கே 3 லட்சம் வந்துருச்சு பாருங்க. ஸோ இன்னும் 2 பேர் இங்கே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது அப்போ அந்த டைம்லேயே பண்ணியிருக்கிறாங்கன்னா அது ஓவர்ஃப்ளோ. அப்போ என்ன அர்த்தம்? மோர் தென் ஆஸ்க் பை அட்டாமி. அப்போ அட்டாமியில் கேட்குற அந்த மினிமம் 3 லட்சம் பாயிண்ட்ஸ்க்கு கூடையாவே நம்மளால இங்கே அச்சீவ் பண்ண முடியும். அப்போ இங்கே என்ன தேவைப்படுது? இங்கே ஆக்சுவலி 4 லட்சம் பாயிண்ட்ஸ், ஏன்னா இன்னும் 2 பேர் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க பாருங்க. அப்போ இங்கே இன்னும் 1 லட்சம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வர்ற அளவுக்கு இருக்கு. அப்போ கமான், அப்போ இன்னும் இங்கே என்ன தேவைப்படுது? another 200,000 பாயிண்ட்ஸ், another few people வந்துட்டா நடந்துருச்சு. ஸோ எல்லார் வீட்லையுமே செலவு பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே சாத்தியம், எல்லாத்துக்குமே. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே ஏன்னா செலவு பண்றவங்க இருக்கிறாங்க, எல்லாருமே பல்லு விளக்குறாங்க. ஸோ இதுதான் அட்டாமி ஆன்லைன் ஷாப்பிங் மால்.